ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் வீட்லேயும் ட்ரைடு பெர்ரிஸோ ஃப்ரெஷ் பெர்ரிஸோ இருக்கா, வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஹிட் ரெசிபி தான் இது. சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இல்லை நார்மலாக வெனிலா மஃபின் ட்ரை பண்ணுறவங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்சடு ட்ரைட் பெர்ரிஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து அடியிலேயே ஸ்டே ஆகாமல் இருக்கிறதுக்காக மைதா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இல்லைனா போய் அடியிலேயே ஸ்டேக்னண்ட் ஆயிரும். மைதா மாவு, பேக்கிங் பவுடர், உப்பு கொஞ்சமாக போட்டு கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் மில்க்கு, ஆயில், எக்கு, சுகரு, வெனிலா எசன்ஸு எல்லாமே போட்டு நல்லா கலந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா எல்லாமே சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிடணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து ஜலிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தடவைக்கு 3 பேட்சாக பிரித்து ஜலிச்சுக்கோங்க. அப்போ தான் கட்டி எதுவும் தட்டாத, மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ட்ரைடு பெர்ரிஸை போட்டு வச்சுருக்கோம்ல, அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேட்டர் ரெடி ஆயிரும். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இப்படி வேணாம் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சாக்லேட் டேஸ்ட் வரும். மஃபின் லைனரில் வந்து பேட்டரை ஸ்கூப் பண்ணி இது ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு டேப் பண்ணிவிட்டு மேலே வந்து என்ன இது வேணாலும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நான் ட்ரைடு பெர்ரிஸே ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. மென்ஷன் பண்ணுறேன் டைமிங்கை. செம்ம சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நிறைய ரெசிபி வரப்போகுது, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ட்ரைடு பெர்ரிஸை வச்சும் பண்ணலாம், ஃப்ரெஷ் பெர்ரிஸும் வச்சு பண்ணலாம். ஃப்ரெஷ் பெர்ரிஸ் வச்சு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.